அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 26:8-9. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அப்புறம் சொல்லிட்டு உபாகம் 4:34 அத மறக்காதீங்கப்பா. ஆண்டவர் கரம் அத்தனை அற்புதமான கரம், சாதாரணமான கரம் அல்ல. உங்களை நடத்தி 40 வருஷம் போஷித்து கானான் தேசத்துல 7 ஜாதிகளை துரத்தி அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரே, அந்த தெய்வத்தை மறக்காதீங்க. அவருடைய விடுவிக்கிற கரத்தை, விடுதலை கொடுத்த கரத்தை மறக்காதீங்க அப்படின்னு சொல்றாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்படியெல்லாம் நடத்தினார். எத்தனையோ வியாதிகள் விபத்துகள் வந்தாலும் ஒன்று நம்மை அணுகாமல் பாதுகாத்த அந்த அற்புதமான கரம். பிரதர், உங்க திறமையினால வண்டி ஓட்டு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்துல கார் ஓட்டு நினைக்கிறீங்களா? நீங்க சரியா போனால் ஆப்போசிட் வரவன் சரியா வரணும் இல்ல. அவன் வந்து உன்னிடத்துல மோதாமல் அவனை தடுத்து நிறுத்தினதே அவர் கரம்தான். அந்த கரத்தினாலதான் பாதுகாப்பா இருக்கிறோம். நாம் அறியாமலே எத்தனையோ ஒரு யுத்தம் நமக்கு விரோதமாக ஆவிகளின் மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. வான்வந்து கிரீசர பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. அப்படி நாம் அறியாமலே நம் குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், சரீரத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நாம் பாதிக்காதபடி காப்பாற்றப்படுகிறோம் என்றால் நம்ம திறமை இல்ல, நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நடத்தி இருக்கிறாருங்க. லூக்கா 10:19 கர்த்தர் சொல்றார், சில குடும்பங்களுக்கு விரோதமா சாத்தான் போராடி கொண்டிருக்கிறார். சில தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, வியாபாரத்துக்கு, வேலைக்கு விரோதமாக, சரித்திரமா சாத்தான் பில்லி சூனிய கட்டுகள் மந்திரவாதத்தினாலே பாதிக்கலாம் என்று இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான குடித்தால் சேதம் அணுகாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒரு குறி சொல்லும் இல்லை. உன்னையோ, உன் பிள்ளைகளையோ, உன் சரீரத்தை, குடும்பத்தை, வேலையை, வியாபாரத்தை பில்லி சூனிய கட்டுகள் அழிக்க முடியாது, சாத்தான் அழிக்க முடியாது. நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிறவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.